அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான உலக செய்தியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையின் வளர்ந்து வரக்கூடிய நீருக்கடியில் திறன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய ரஷ்யா முன்வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பேண்டா அப்படின்ற தோனியில் இந்தியாவுக்காக உதவ மீண்டும் முன்வந்திருக்காரு புதின். ரஷ்யாவுடன் பிளாக் பஸ்டர் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள போகிறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இது தொடர்பான பல்வேறு முக்கிய தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை தெரிந்த பலன் பெற வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய கடற்படையின் வளர்ந்து வரக்கூடிய நீருக்கடியில் திறன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய ரஷ்யா முன் வந்திருக்கு. ஒரு பெரிய நடவடிக்கையாக ரஷ்யா இந்தியாவிற்கு 3 புதுப்பிக்கப்பட்ட கிலோ வகுப்பு டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கியிருக்காங்க. 1 பில்லியனுக்கும் குறைவான மதிப்புள்ளதாக கூறப்படும் இந்த சலுகை இந்திய கடற்படையின் குறைந்து வரும் கடற்படைக்கு இடைக்கால தீர்வு வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் 2025 டிசம்பரில் டெல்லிக்கு பயணம் செய்த சிறிது நேரத்திலேயே ரஷ்யா திட்டம் வந்திருக்கிறது. புதினின் வருகையின் போது 2028 ஆண்டுக்குள் அணுசக்தியால் இயங்கும் அகுலா வகுப்பு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலை குத்தகைக்கு எடுப்பதாக அவர் உறுதியளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ரஷ்யா தற்போது மிகவும் உடனடி விளக்கமான விருப்பத்தை வழங்கியிருக்காங்க. இது ரஷ்யா கடற்படையின் உபரி இருப்புகளில் இருந்து பெறப்பட்ட 3 முழுமையாக மேம்படுத்தப்பட்ட கிலோ வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள். பாதுகாப்பு வட்டார தகவல் படி இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் அவற்றின் சேவை வாழ்க்கையை 20 ஆண்டுகள் நீட்டிக்க பெரிய அளவிலான நவீனமயமாக்கலுக்கு உட்படும். இந்த தொகுப்பு செலவு குறைந்த நடவடிக்கையாக கூறப்படுது. இது கப்பலுக்கு 300 மில்லியனுக்கும் குறைவான செலவாகும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 2030களின் நடுப்பகுதியில் கடற்படை குறிப்பிடத்தக்க குறைப்பு எதிர்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால இது இந்திய கடற்படைக்கு ஒரு சுவாச இடமாக கூறப்படுதுங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் பழைய கட்டமைப்புகள் மட்டும் கிடையாது, நவீன போர்தர நிலைகளுக்கு ஏற்ப மீண்டும் பொருத்தப்படும். முக்கிய மேம்படுத்தல்ல கிளப் எஸ் ஏவுகணை அமைப்பின் ஒருங்கிணைப்பு அடங்கும். இது ஒரு டார்பிடோ குழாயில் இருந்து ஏவப்பட்ட 220 கிலோமீட்டர் முதல் 300 கிலோமீட்டர் வரையிலான நிலம் கப்பல் எதிர்ப்பு இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டிருக்கிறது. இந்த நீர்மூழ்கி கப்பல்களுக்கான மறுசீரமைப்பு தொகுப்பு சோனார் கண்டறிதலை தவிப்பதற்கு குறைந்த கண்காணிக்கக்கூடிய ஸ்டெதஸ் பூச்சுக்கள், ஒரு தானியங்கி பெரிஸ்கோப் அமைப்பு, மேம்பட்ட சகிப்புத்தன்மைக்கான நவீன லித்தியம் அயன் பாக்டீரியாக்கள் போன்ற மேம்பட்ட அம்சங்களை உறுதியளிக்கிறது. இந்த சலுகை ஜூலை 2025 முன்மொழியப்பட்ட முந்தைய திட்டத்தின் குறைக்கப்பட்ட பதியாகும். இது 6 படகுகளுக்கான ஒப்பந்தத்தை பரிந்துரைத்திருக்கிறது. ஆனால் தற்போது இந்தியாவின் உடனடி நிதி செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய 3 படகுகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் நேரம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் கடற்படை தற்போது வயதான தளங்களுடன் போராடி வந்துட்டு இருக்கு. 2025 ஆண்டின் இறுதியில் வழக்கமான கடற்படையில் 16 கப்பல்கள் இருக்குங்க. 7 ரஷ்ய வம்சாவளியைச் சேர்ந்த சிந்துகோஷ் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள், 4 ஜெர்மன் HDW ஷிஷிமர் வகுப்பு படகுகள் மற்றும் 6 பிரெஞ்சு வடிவமைக்கப்பட்ட கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள். 1986 மற்றும் 2000க்கு இடையில் கையகப்படுத்தப்பட்ட கிலோ வகுப்பு கப்பல்கள் வயது தொடர்பான சிக்கல்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவை சக்தி வாய்ந்த சொத்துக்களாக இருந்தாலும் மலாக்கா ஜலந்தி போன்ற முக்கிய சோதனை சாவடிகளில் திறம்பட பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றின் செயல்பாட்டு கிடைக்கும் தன்மை பராமரிப்பு தேவைகளால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 3 கிலோ வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களான INS சிந்து ஷரஷ், சிந்து வீர், சிந்து வாட்ச் ஏற்கனவே 2017 மற்றும் 2022க்கு இடையில் ஓய்வு பெற்றிருக்கிறது. ரஷ்யாவின் புதிய சலுகை அடிப்படையில் இந்த ஓய்வு பெற்ற கப்பல்களுக்கு 1க்கு 1 மாற்று இது கடற்படை மேலும் குறையாமல் இருப்பது உறுதி செய்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா
மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது அமெரிக்காவுக்கும் சிரியாவில் செயல்பட்டு வரக்கூடிய எஸ்ஐஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு பார்த்திங்கன்னா மோதல் முற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உரிய முறையில் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருந்தார். இந்த நிலையில தான் தற்போது சிரியாவின் 70 இடங்களை குறிவைத்து அமெரிக்கா 100க்கும் அதிகமான குண்டுகளை வீசி அதிரடி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதில் அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத முகாம்கள் பெரிய அளவில் சேதத்தை எதிர்கொண்டதாக கூறப்படுது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்று சிரியா. உள்நாட்டு போருக்கு பெயர் பெற்ற நாடாக இது இருக்கிறது. எப்போதுமே அங்கு அரசுக்கும் பயங்கரவாத அமைப்பு அப்படி இல்லைன்னா கிளர்ச்சியாளர்களிடையே மோதல் இருந்து கொண்டேதான் இருக்கும். சிரியாவின் அதிபராக பஷர் அல் அசாத் இருந்திருக்கார். அவர் ரஷ்யாவின் ஆதரவாளர். இதனால பஷர் அல் அசாத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது. கடந்த 2000 ஆண்டு முதல் சிரியாவின் அதிபராக பஷர் அல் அசாத் தான் இருந்து வருகிறார். இந்த நிலையில தான் சமீபத்தில் அவரது ஆட்சி கவிழ்ந்தது. இதையடுத்து புதிய அதிபராக அகமது உசேன் அல் அஷரா அதிபரானார். இவர் அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலையும் இருக்கார். இதனால் அவருக்கு அங்கு இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் குடைச்சல் கொடுத்து வருகிறாங்க. குறிப்பாக சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் இருக்கிறது. இங்கு உள்நாட்டு போர் சமயத்திலேயே அதாவது அமெரிக்க இராணுவ வீரர்கள் முகாமிட்டிருந்தாங்க. பெரும்பாலான அமெரிக்க இராணுவ வீரர்கள் சிரியாவை விட்டு வெளியேறியும் இருக்காங்க. இருப்பினும் சுமார் 1000 இராணுவ வீரர்கள் வரை தற்போது சிரியாவிலும் இருக்காங்க. இவர்கள் சிரியாவின் இராணுவத்துடன் சேர்ந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டும் வராங்க. தற்போது சிரியா அதிபர் அகமது உசேன் அல் ஷராவின் படைகளும் அமெரிக்க இராணுவமும் இணைந்து பயங்கரவாதிகளை அழிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் கடும் கோபமடைந்தும் இருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 13ஆம் தேதி ஒருவர் திடீர் துப்பாக்கி சூடு நடத்தினார். இதில் அமெரிக்கர்கள் 3 பேர் உயிரிழந்தாங்க. 2 அமெரிக்க இராணுவ வீரர்கள் உள்பட மொத்தம் 3 அமெரிக்கர்கள் இறந்தாங்க. துப்பாக்கி சூடு நடத்திய நபர் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டென்ஷன் ஆனார். இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இந்த நிலையில தான் திடீரென்று அமெரிக்கா சிரியாவில் 70 இடங்களில் அதிரடி தாக்குதல் நடத்தி இருக்கிறது. போர் விமானங்களை பயன்படுத்தி அமெரிக்கா 100க்கும் அதிகமான குண்டுகளை 70 இடங்களில் வீசி இருக்காங்க. இந்த 70 இடங்களும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளின் முகாம்கள் கூடாரம் அப்படின்னு சொல்லப்படுது. குண்டு வீச்சில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் கூடாரம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக அமெரிக்காவின் கமெண்ட் சென்டர் அடுத்தடுத்து தனது எக்ஸ் பக்கத்தில் அப்டேட்டுகளை வழங்கியும் இருக்கிறது. அதில் இன்று இரவு அதாவது அமெரிக்கா மற்றும் ஜோர்டன் படைகள் இணைந்து 70க்கும் அதிகமான சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் இலக்குகளை 100க்கும் அதிகமான குண்டுகளை பயன்படுத்தி துல்லியமாக தாக்குதல் நடத்தினோம். வலிமையின் மூலமாக அமைதி வருகிறது என்று தெரிவித்தும் இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பதிவில் இந்த பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்காக போர் விமானங்கள், தாக்குதல் நடத்தும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிற தளவாடங்களை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அதற்கான வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. இதனால தற்போது பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு போர் மூலக்கூடிய அபாயமும் உருவாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து 1949ஆம் ஆண்டு தனி நாடாக பிரிந்த தைவான் தன்னை சொந்த நாடாகவே சீனா தொடர்ந்து உரிமை கோரி வருகிறது. தேவையான நேரத்தில் தைவானை தன்னுடன் இணைத்து கொள்ளும் நோக்கத்தையும் சீனா வெளிப்படையாக தெரிவித்து வராங்க. தைவான் விவகாரத்தில் அமெரிக்கா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகள் தலையிடுவதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்கு. இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய தைவான் தங்களுக்கு தனித்த இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கிறதாகவும் எந்த நாட்டின் கட்டுப்பாட்டிலேயும் தாங்கள் இல்லை என்றும் வலியுறுத்தி வராங்க. இந்த நிலையில தைவான் எல்லை பகுதிகளில் சீனா அவ்வப்போது போர் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை அனுப்பி பதற்றத்தை அதிகரித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தைவான் கடற்பகுதியில் சீனாவின் 11
11 போர் கப்பல்களும் 7 போர் விமானங்களும் தைவான் எல்லையை சுற்றி வளைத்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இது குறித்து தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சீனாவின் அத்துமீறல் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மக்களின் பாதுகாப்பு அல்லது இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த சம்பவம் தைவான் சீனா இடையேயான பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறதாக அரசியல் வட்டாரங்கள் கூறப்படுகிறதுங்க.